students, I am very glad to meet you all through this video. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் கிளாஸ்ல நம்ம இருக்கோம். அதுலயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா sets, relations and functions. இதுதான் உங்களுடைய 10thலயும் ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ sets, relations பத்தி உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். அத இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணிடுவோம். அதாவது செட்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், என்னென்ன ஆபரேஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல இந்த வீடியோ மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வா, செட்னா என்னமா? A set is a collection of well defined objects. அப்ப செட்ஸ்னா என்னமா? ஒரு collection of objects எழுதணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கணும்? well defined இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கேட்டா ஒரு செட்டை டினோட் பண்ணும்போது எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் வச்சு தான் டினோட் பண்ணுவேன். a equal to set of all natural numbers அப்படி சொல்லி சொன்னாங்க. நீ என்ன பண்ணுவ? 1, 2, etc. அப்படினு சொல்றது தான் set of all natural numbers. அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் ஆஃப் a set. சரி, இது ஒரு செட்னா இது எது? set of all men in Tamil Nadu. அதுவும் பர்టిక్యులரா old men in Tamil Nadu அப்படினு சொல்லி கொடுத்தா அது செட்டா இல்ல. ஏனா அதுல ஏஜ் கொடுக்கல. old men அப்ப எந்த ஏஜ் வச்சு அவங்க old சொல்றாங்க? அத அந்த வேர்ட்ல டிஃபைன் பண்ணவே இல்ல. அப்ப that is not a set. இது the set of all old men in Tamil Nadu, their age is less than greater than 40, greater than 70 அப்படி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அத நம்ம செட் சொல்லலாம். அப்ப ஒரு செட்னா இஸ் a well defined-ஆவும் இருக்கணும், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் எடுத்து எழுதலாம். அதே மாதிரி இப்போ உன்னுடைய பாக்ஸ்ல இருக்குதுன்னு வெச்சுக்கோ. set of all things in your box அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா நீ பென்னே 2 பென்ஸ் வச்சிருப்ப. அப்ப நீ எழுதும்போது 1 பென் கமா இன்னொரு பென்னா எழுதுவ இல்ல. பென், பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இதுன்னு நம்ம எழுதுவோம். அப்ப செட்டுங்கறத டிஸ்டிங்விஷபிள் அப்படி சொல்றாங்க. அதாவது டிஃபரண்ட் எதா தான் எழுதணும். எழுதுன திங்ஸையே திரும்ப எழுத கூடாது. அப்ப செட் இஸ் a distinguishable collection of things அப்படி சொல்லி சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் செட் நம்ம படிச்சிட்டே வந்தாச்சு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நமக்கு செட்னா என்னன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்செட். செட்னு பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கான்செப்ட், எவ்ரி எலிமெண்ட், அதாவது உள்ள செட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லணும்னா எலிமெண்ட். என்ன சொல்லணும்? எலிமெண்ட். அதாவது நம்பர்ஸ் இப்படிலாம் சொல்லக்கூடாது. செட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்லணும்? எலிமெண்ட் சொல்லணும். அடுத்தது the set containing no elements. அப்ப செட்டுக்குள்ள எலிமெண்டே இல்லைனா அந்த செட்டை நீ என்ன சொல்லுவ? empty set சொல்லலாம், void set சொல்லலாம், null set சொல்லலாம். என்ன ஒரு வேர்ட்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டை நீ என்ன சொல்லுவ? it is denoted by the letter pi. it is denoted by the set containing no elements is called as the empty set. it is denoted by the letter pi ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே a set containing only one element னா இருந்தா அத singleton set ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது சப்செட். சப்செட்னா என்னமா சொல்லுவோம்? a போட்டு சப்செட் சிம்பல் போட்டு b போடுவோம். சப்செட் a is the subset of b ன்னு சொல்லியாங்க. அர்த்தம்னா என்னன்னா every element of a is in b. என்னதுமா? every element of a is in b. அததான் நம்ம சப்செட் னு சொல்லுவோம். அப்ப இந்த b நீ என்ன சொல்லுவ? a is the subset of b ன்னு சொல்லுவ. here b is the superset of a. b is the superset of a. இதுதான் ப்ராப்பர். இது வந்து சப்செட்டுக்குரிய டெஃபினிஷன். இது a is the subset of b and b is the subset of a. இந்த ரெண்டு கண்டிஷனும் satisfy பண்ணுச்சுனா those two sets what are they? a and b are said to be equal அப்படி சொல்லி சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர் சப்செட். அடுத்து என்ன பார்க்க போறோம்? ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்னமா? a b ன்னு ரெண்டு செட் இருக்கு. அதுல a is the subset of b ஆ இருக்கணும் and a not equal to b ஆ இருக்கணும். அதாவது a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே b ல இருக்கணும். ஆனா ப்ராப்பர் சப்செட்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்னாலும் இஸ் நாட் இன் a. அதாவது இந்த a ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே b ல இருக்குமா? ஆனா b ல இருக்குறதுல ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்னாலும் a ல கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா அத நம்ம என்ன சொல்லணும்னா ப்ராப்பர் சப்செட். அதாவது ஜஸ்ட் சப்செட்டா இருக்கலாம் and a not equal to b ஆ இருந்தா அத நம்ம என்ன சொல்ல வரோம்னா ப்ராப்பர் சப்செட் சொல்றோம். அப்ப ப்ராப்பர் சப்செட்னா அப்படி ப்ராப்பர் சப்செட் இல்லாதத நீ என்ன சொல்லுவ? அததான் இம்ப்ராப்பர் சப்செட். அதாவது a is the subset of b அப்படி இருந்தா அத நம்ம இம்ப்ராப்பர் சப்செட் சொல்றோம். இம்ப்ராப்பர் சப்செட் சொல்லும்போது இன்னொரு ஒரு கான்செப்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். a is the subset of a. improper subset என்னமா?
A is the subset of A. Every set is the subset of itself. இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்மா, இதை யூஸ் பண்ணி பின்னாடி சம்ஸ் போடுவேன். Every set of A is the, every set is the subset of itself. கண்டிப்பா இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதுல இருக்கத்தான் செய்யும். ப்ராப்பர் சப்செட் நம்ம பேச முடியாது. அப்ப அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் குறையா இருக்காது. அப்ப it is the subset of A. A is the subset of A வா இருந்தா இது பேரு improper subset. அப்ப any set is a subset of itself. Any set is the subset of itself. அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப any element in a set is the subset of itself. ஏன்னா செட் எடுத்து சப்செட் எழுதும்போது ஒவ்வொரு எலமெண்டா எழுதுவ. இதெல்லாம் நீ 9th 10thலயே ஏற்கனவே படிச்சிருக்க. ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோ. ஓகே மாமா? any set is the subset of itself. Okay, next concept பா. union of two sets. union of two sets னா Aங்கிற ஒரு செட் கொடுத்துருவாங்க, Bங்கிற ஒரு செட். ஜஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஹையர் கிளாஸஸ் வந்துட்டோமா? அப்ப கொஞ்சம் ஜெனரலா யோசி. அப்ப A யூனியன் B, அந்த A யூனியன் B குள்ள எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னா X. அந்த X எப்படி இருக்கும்னா X belongs to A or X belongs to B. X belongs to A or X belongs to B. A ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், B ல இருக்கிற எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். அது பேர் தான் A யூனியன் B. அப்ப யூனியன் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்னதான் பார்க்க போறோம்? இன்டர்செக்ஷன். அப்ப இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். What are the two sets? A and B. அப்ப என்ன சொல்லுது? A intersection B. A intersection B equal to X such that X belongs to A and X belongs to B. A லையும் இருக்கணும் அந்த எலிமெண்ட்ஸ், B லையும் இருக்கணும். ரெண்டுலயும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறது பேர் தான் இன்டர்செக்ஷன். அப்ப intersection of sets means A intersection B equal to X such that X belongs to A and X belongs to B. அப்ப இன்டர்செக்ஷன் பேசும்போது அடுத்து நமக்கு என்ன கான்செப்ட் வரணும்? டிஸ்ஜாயிண்ட். ஏங்கிறது ஒரு செட், பிங்கிறது ஒரு செட். ரெண்டுலயும் காமன் எலிமெண்ட் எதுவுமே இல்ல. there is no common element in A and B. அப்படினா அத நம்ம என்ன சொல்லணும்? disjoint sets. அப்ப A intersection B equal to that empty set, null set. ஒண்ணுமே எலிமெண்ட் காமனா இல்லனா those two sets are said to be disjoint. ஓகே மாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது power set. power set means என்னது? set of all subsets of A. ஒரு செட் கொடுத்துருவாங்க, அந்த செட்டுக்குள்ள எத்தனை சப்செட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது பேரு தான் பவர் செட். அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டுக்குள்ள எழுதுறது பேரு தான் பவர் செட். அப்ப அதை நம்ம எப்படி டினோட் பண்றாங்க பாரு. பவர் செட் இஸ் யூசுவலி டினோட்டட் பை தி லெட்டர் ரோ. ரோ சொல்லணும். நம்ம இப்ப பார்க்க போற செட் A. பவர் செட் ஆஃப் A அப்படி சொன்னாங்கன்னா which is equal to அதுல இருக்கிற செட் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு செட்டுமா, எலிமெண்ட் கிடையாது. அப்ப B such that B is the subset of A. B is the subset of A வா இருக்கணும். A க்கு எதெது சப்செட்ஸோ எல்லாத்தையும் எடுத்து நோ செட்டுக்குள்ள போட்டு எழுதுறது பேரு தான் பவர் செட். அந்த பவர் செட் தான் இங்க நம்ம என்ன டினோட் பண்ணிருக்காங்கன்னா Bங்கிற ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப பவர் செட்னு நம்ம சொல்லும்போது இப்போ ஒரு செட் containing 1, 2 அது நாம given set னு வெச்சுக்கோ. a set containing only two elements 1, 2 அதுக்கு subsets எழுதுங்க சொன்னா நீ என்ன எழுதுவ? a set containing 1, a set containing 2 and the set containing 1, 2 and then null set. அப்ப subsets எத்தனை வந்துருச்சு? 4 வந்துருச்சு. நான் எடுத்த elements எத்தனை elements எடுத்தேன்? 2 elements தான் எடுத்தேன். அப்ப அந்த 4 in terms of 2 ல நான் எப்படி எழுதலாம்? 2 power 2 னு எழுதலாமா? 2 power 2. ஜெனரலா நான் பேசணும்னா அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த பவர் செட் கேட்டாங்கன்னா n of row of A equal to 2 power n. This n denotes the number of elements in A. இந்த எந்த செட்டுக்கு பவர் செட் பார்க்க போறியோ அதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு பவரா போடணும் 2 power that number of elements. அததான் நம்ம n of row of A ங்கறாங்க. இந்த ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே மாமா? அடுத்து யுனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா என்னதுமா? the set of all natural numbers, whole numbers அந்த whole செட் எடுத்து எழுதுறது பேர் தான் யூனிவர்சல் செட். அப்ப யூனிவர்சல் செட் பேசும்போது நம்ம என்ன பேசணும்? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் is denoted by the letter a dash சொல்லலாம். a காம்ப்ளிமெண்ட் அதாவது a போட்டு இங்க மேல c போடுவ. எல்லாமே அந்த கான்செப்ட் தான். a காம்ப்ளிமெண்ட் equal to x such that இதுல தான் எலிமெண்ட் x ன்னு இருக்கும். such that x belongs to u and x does not belong to A. என்னமா அர்த்தம்? A ல இருக்க கூடாது யூனிவர்சல் செட்
பண்றாங்க பாரு a dash is equal to x set of all elements x such that இதை எப்படி நம்ம வாசிக்கணும் such that x belongs to u and x does not belong to a இதுதான் காம்ப்ளிமெண்ட் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது செட் டிஃபரன்ஸ் செட் டிஃபரன்ஸ் a டிஃபரன்ஸ் b அதுல எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் a such that இவ்வளவு நாள் நம்ம x x டீல் பண்ணிட்டு வரோம் இப்போ ஒரு a டிஃபரன்ஸ் b அதுல எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா set of all a such that a belongs to a and that a does not belongs to b b ல இருக்க கூடாது a ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறது பேர் தான் a டிஃபரன்ஸ் b அப்ப செட் டிஃபரன்ஸ் பார்த்தோனே நமக்கு அடுத்து என்ன கான்செப்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னமா சொல்லுவீங்க a del b இத என்ன சொல்லணும் del b a del b equal to அதை எப்படி எழுதணும் a difference b union b difference a a difference b union b difference a இன்னொரு என்ன எழுதலாம் a del b equal to a union b difference a intersection b அப்ப a l del b னா என்ன சொல்லலாம் the set of all elements of a union b which is not in a intersection b a intersection b ல இல்லாதது a union b ல இருக்குறதை எடுத்து எழுதுறது பேர் தான் a del b சொல்லியாச்சு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபைனைட் செட்னாலே நமக்கே தெரியும் ஒரு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுனா அத நம்ம ஃபைனைட் செட் சொல்லுவோம் a set containing finite number of elements அப்ப finite number of elements சொல்லும்போதே cardinality ஒரு வேர்ட் வருதாமா cardinality means what அந்த number of elements எடுத்து எழுதுறது total number of elements எடுத்து எழுதுறது பேர் தான் cardinality அப்ப இங்க ஒரு suppose aங்கற ஒரு செட் இருக்குமா அதுல k elements இருக்காங்க that k belongs to whole numbers w அப்ப k elements இருக்கு அப்ப n of a equal to நீ என்ன சொல்லிருப்ப k அப்ப k belongs to w that is the cardinality of sets அப்ப the set is a finite set னா அப்ப finite set இல்லாததெல்லாம் நீ என்ன சொல்லுவ a set which is not finite is called as an infinite set a set which is not finite is called as the என்னதான் சொல்லுவ infinite set ன்னு சொல்லிடுவ அடுத்து நம்ம பார்க்க போறது singleton set ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதாமா a set containing only one element is called as the singleton set here n of இங்க n of pi ன்னு கேட்டா அதோட வேல்யூ 0 இங்க n of ஒரு set containing only one element pi ன்னு இருக்கு அப்ப n of pi which is equal to 1 இதுதான் singleton set okay students அடுத்து properties பார்க்கலாம் properties of set operations ஏற்கனவே நம்ம தெரிஞ்சதாமா commutative property a union b equal to b union a அதே மாதிரி தான் a intersection b equal to b intersection a associative property அப்ப 3 elements 3 sets யூஸ் பண்ணுங்க அப்ப a union b union c is equal to a union b intersection a union b union c இதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு நீ சொல்லிரலாம் அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி a union b intersection c is equal to a union b intersection a union c இதே மாதிரி a intersection b union c க்கு நீ பாத்துக்கலாம் அடுத்து ஐடென்டிட்டி அப்ப a union pi equal to a intersection universal set which is equal to a இதெல்லாம் பேசிக் தான் அடுத்து ஐடெம்போட்டன்ட் அதாவது a union a equal to a தான் a intersection a ன்னு பார்த்தாலும் a தான் கிடைக்கும் அதுதான் ஐடெம்போட்டன்ட் சொல்வாங்கமா அடுத்து டி மார்கன்ஸ் லா a union b the whole dash is equal to a dash intersection b dash அதே மாதிரி a intersection b the whole dash is equal to a union b the whole dash அடுத்து cardinality வச்சு பாரும்போது a and b are the two sets any two sets அப்படினு இருந்தா a union n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b suppose a and b are the two disjoint sets னு சொல்லிட்டாங்கன்னா n of a union b equal to n of a plus n of b இதே மாதிரி தான் 3 sets வச்சனாலும் உனக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் Okay students அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்லலாம் இல்ல கிராஸ் ப்ராடக்ட் சொல்லலாம் a b ரெண்டு செட் இருக்குமா அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and b is which is nothing but the set of ordered elements சேர்த்து எழுதுறது பேர் தான்மா அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்க பாரு a cross b equal to
elements இல்ல ordered pairs சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். A, B such that A belongs to capital A and B belongs to capital letter B. இதுதாமா இந்த Aங்கிறது ஒரு எலிமெண்ட், Bங்கிறது ஒரு எலிமெண்ட். அந்த Aங்கிறது Aங்கிற செட்ல இருந்து எடுத்து எழுதணும், Bங்கிறத Bங்கிற செட்ல இருந்து எடுத்து எழுதுறது பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது ட்ரிபிளெட்னு சொல்லுவாங்க. என்னது A cross B cross C ஆ இருந்தா A, B, C ஆ எடுத்து எழுதுறது தான் ஆர்டர் ட்ரிபிளெட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது R cross R. அப்ப எப்படி டிஃபைன் பண்ணுவ? set of all x, y such that ordered pair x, y such that x, y belongs to R. ரிலேஷன்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் நீ படிச்சிருப்பேல. அப்ப A க்கு B க்கு ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணுவா ஆர்டர்ட் பேர்ஸா. A cross B is the subset of R னு சொல்லி A க்கு A is a relation சொல்லி சொல்லுவோம்லமா 10th ல. அதே கான்செப்ட் தான் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. ஓகே, இத யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தறலாம். எக்ஸாம்பிள் 1.1 சொல்யூஷன். என்ன செட் கொடுத்திருக்காங்கன்னா A x such that x is equal to 4n plus 1, 2 less than or equal to n less than or equal to 5, n belongs to capital letter N. அதாவது ஒரு சப்செட்ஸா எடுத்து எழுதணுமா. அந்த ஏவையுமே ஒரு செட் கண்டெய்னிங் சம் எலிமெண்ட்ஸா கொடுக்காம ஒரு ட்விஸ்டட் என்ன மாதிரி ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மா கொடுக்காம செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. அப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்மா நீ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அதுல எத்தனை சப்செட்ஸ் இருக்கு நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவாமா? அப்ப சரி, given conditions வா. அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா 4n plus 1 ஆ இருக்க போதா. அதுவும் என்ன கண்டிஷன்ஸா n greater than or equal to 2 but less than or equal to 5. அப்ப என்னென்ன எலிமெண்ட்ஸ் என்னக்கு நீ கொடுப்ப? 2 3 4 5 நாலு என்ட்ரிஸ் கொடுக்கணும். அப்ப n equal to ஏனா n less than or equal to கொடுத்திருக்காங்கமா. அப்ப இந்த 2 நீ இன்க்ளூட் பண்ணனும். 2 3 4 5 இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் n க்கு கொடுக்க போறப்பா கொடுப்போம். அப்ப n equal to 2 கொடுப்ப. 4 into 2 8, 8 plus 1 9. அப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9 எழுதிரு. அடுத்து n equal to 3 கொடுப்ப. 4 into 3 12, 12 plus 1 13. அடுத்து n equal to 4 கொடுத்தேனா 4 4s are 16 plus 1 17. அடுத்து 4 5 கொடுக்கும்போது 4 into 5 20, 20 plus 1 21. அப்ப இந்த n-ங்கற செட்டுக்குள்ள எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு? 9 3 17 21. அப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A எழுதிடலாமா? அப்ப n of A equal to 4. கார்டினாலிட்டி எப்பவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்மா. அப்ப n of A equal to 4. நான் டாட்டா என்ன எழுதுறேன்? n of row of A equal to 2 power 4. எப்படி நான் இத எழுத முடிஞ்சிச்சு? ஒரு செட்ல n எலிமெண்ட்ஸ் இருந்தா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பவர் செட் ஆஃப் A 2 power n ன்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரீசன்ஸ் கீழ எழுதிருக்கேமா. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் row of A equal n of row of A equal to 2 power 4 which is equal to 16. எப்படி இங்க நான் 2 power 4 போட்டேன்? n-ங்கற இடத்துல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எனக்கு எத்தனை இருக்கு? 4 elements. அப்ப 2 power 4 equal to 16. ரீசன் கீழ எழுதிக்கோ. The number of elements of row of A equal to 2 power n. அப்ப n of row of A எதுக்குமா நான் row of A கண்டுபிடிக்கிறேன்? சம்ல என்ன கேட்டிருக்காங்க? The number of subsets of A. அப்ப முதல்ல A ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அடுத்து சப்செட்ஸ் எழுதுறதுக்கு ஃபார்முலா 2 power n. அப்ப n of row of A which is equal to 16 is nothing but the number of subsets of A which is equal to 16. Okay students, அடுத்த ப்ராப்ளம் பார்த்துருவோம். அடுத்த ப்ராப்ளத்துக்கு புக் உங்ககிட்ட தான் இருக்கு. மெட்டீரியல் எடுத்து ரீட் பண்ணி பாரு. ஒரு கண்ட்ரி ஒரு டவுன்ல 5000 பர்சன்ஸ் இருக்காங்களாம். அதுல the languages A B C அப்படி மூணு languages இருக்காம். அதுல percentage of persons who knows language A B C are என்னென்ன percentageல கொடுத்திருக்காங்க? 45%, 25%, 10%. இது எல்லாமே உன்னோட givenமா. A தெரிஞ்சவங்க 45%, B தெரிஞ்சவங்க 25%, C தெரிஞ்சவங்க 10%. அதுக்கு அடுத்து ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5% of the persons knows language A and B. A and B தெரிஞ்சவங்க 5%, 4% of persons know language B and C. அடுத்து 4% of persons know language C and A கொடுத்துட்டாங்க. அது போக என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3% of the persons know all the three language. இந்த given statement பார்த்தோனே நம்ம டாட்டா எங்க போயிரலாம்? வென் டயகிராம். புக்ல ரெண்டு மெத்தட் கொடுத்திருக்காங்க. நம்ம வென் டயகிராம ஃபாலோ பண்ணிடுவோம். ஓகேவா? A B C languages எழுதிக்கோ.
given எவ்வளவு கொடுத்திருக்காங்க A language தெரிஞ்சவங்க 45%, B language தெரிஞ்சவங்க 25%, C language தெரிஞ்சவங்க 10%. உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க the number of persons who knows language A கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப first substitution பாரு. என்ன கொடுத்திருக்காங்க 3% of the persons know all the three language. அப்ப இந்த intersection காமனா அந்த இடத்துல 3 ஐ என்ட்ரி பண்ணிடு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 5% of the persons know language A and B. அப்ப A and B ல 5% இருக்காங்க. அந்த இதுல இந்த 3 யும் காமனா தான் இருப்பாங்களா? அப்ப நீ இந்த இடத்துல 5 சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது. 5 minus 3 which is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அடுத்து இங்க B and C இருக்கு. B and C தெரிஞ்சவங்க எத்தனை பேர் 4%. அப்ப 4 minus 3 பாக்கும்போது here 1. அதே மாதிரி தான் C and A க்கு பாக்கும்போது 4% of the persons know language C and A. அப்ப 4 minus 3 பாக்கும்போது here 1. நம்மட்ட என்னமா கேட்டிருக்காங்க persons who knows language A மட்டும் தான். சோ இந்த ரெண்டு பார்ட்டையும் விட்டுரு. இந்த பார்ட்ட மட்டும் யோசி. இந்த பார்ட்ட மட்டும் யோசிக்கும்போது 3 plus 2 5. 5 plus 1 6. Here மொத்தம் எத்தனை percentage language A தெரிஞ்சிருக்கான் 45%. எனக்கு என்ன மட்டும் வேணும் இந்த பார்ட் மட்டும் வேணும். who knows language A மட்டும் வேணும். அப்ப 45 minus 6. 45 minus 6. பார்த்தா இந்த ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு 39. அது எதுல கொடுத்திருக்காங்க percentageல. அப்ப percentage of persons who knows language A. Percentage of persons who knows language A equal to 39. 39 எப்படிமா கிடைச்சிச்சு 45 minus 6 போட்டா இந்த 39. நம்மட்ட என்ன கேட்டிருந்தாங்க number of persons கேட்டிருந்தாங்க. அப்ப number of required persons is அப்ப the number of persons who knows language A is அப்ப total number of persons எவ்வளவு 5000. அதுல language A தெரிஞ்சவங்க 39%. அப்ப 39 by 100 into 5000 simplification பண்ணேனா 1950. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிடலாமாமா number of persons who knows language A is number of persons who knows language A is 1950. Okay students, இத பேஸ் பண்ணி இருக்கிற எக்சர்சைஸ் சம்ஸ் கொஞ்சம் டீல் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்சர்சைஸ் 1.1 write the following in roster form. செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்கமா ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுத சொல்றாங்க. அப்ப வேர்ட்ஸா எடுத்து எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுப்போம். ரோஸ்டர் ஃபார்ம்னா அந்த செட் கண்டெய்னிங் சம் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். வேர்ட்ஸ்ல எழுதிருந்தா அது பேரு செட் பில்டர் ஃபார்ம். என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க பாரு. x belongs to n such that x square is less than 121. 121 ங்கும்போது என்னது 11 ஸ்கொயர் and x is prime. அதாவது அந்த செட் எடுத்து எழுதணுமா. அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரு நம்பர்ஸ் அது வந்து x ன்னு வெச்சுக்கோ. அந்த x எப்படி இருக்கணுமா அந்த x க்கு நீ ஸ்கொயர் பண்ணேனா அதோட வேல்யூ less than 121 ஆ இருக்கணுமா. ஆல்சோ பிரைமாவும் இருக்கலாமா. அப்ப x less than 121 x square is less than 121 சொல்லும்போதே நீ 11 ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப 11 ஸ்கொயரை விட்டுருவே. அதுக்கு கீழ இருக்கிற 10 ஸ்கொயர் வரைக்கும் நீ போடலாம். ஆனா கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க x is prime number. அப்ப 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. 1 எடுக்கலாமா? நோ. 1 is neither prime nor composite. அப்ப 2 பாப்பேன். 2 3 4 பார்க்கலாமா? 4 is a composite number. அடுத்தது 5 அடுத்தது 7. அப்ப a equal to எப்பவுமே சொல்யூஷனுக்கு வரும்போது let a equal to அந்த செட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப நீயா ஒரு ஜெனரல் லெட்டர் கொடுத்துக்கோ. let a equal to given கொடுத்திருக்காங்க அப்படியே எடுத்து எழுதிக்கோ. x belongs to n such that x square is less than 121 and x is prime. என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? 2 3 5 7. அப்ப a equal to 2 3 5 7. அப்ப இதோட ஸ்கொயர் பண்ணேனா அந்த வேல்யூஸ்லாம் less than 121 ஆ இருக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். சம் என்னது? ரைட் தி ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். அப்ப செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருவாங்க, நம்மள ரோஸ்டர் ஃபார்மா மாத்த சொல்லிருக்காங்க. அதுல என்ன கொடுத்துட்டாங்க பாரு. the set of all positive roots of the equation x minus 1 x plus 1 x square minus 1 equal to 0. அப்ப அதுல என்ன சொல்லணுமா? ரூட்ஸ் சொல்லணுமா? ரூட்ஸ் சொல்லணும்னா நீ என்ன பண்ணுங்க? x minus 1 equal to 0 பாப்ப. அப்ப x is equal to 1 கிடைக்கும். அடுத்து
அடுத்தது x plus 1 equal to 0 பாப்பா. அப்ப x is equal to minus 1. Here x square equal to 1 ன்னு வரும். அப்ப இது x is equal to plus or minus 1, அதாவது plus 1 minus 1. இதுதான் ரெண்டு ரூட்டுமா. ஒன்னு minus 1, இன்னொன்னு plus 1. அப்ப நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிடுவோமா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத ஒரு செட்னு எழுதி ஒரு நேம் கொடுத்து அப்படியே எழுது. அப்ப let b equal to given கொடுத்திருக்கிறத அப்படியே எடுத்து எழுது. The set of all positive roots of the equation. Which equation? x minus 1, x plus 1, x square minus 1, which is equal to 0. அப்ப x க்கு என்ன மாதிரி values நமக்கு கிடைச்சிச்சுமா? 1 and minus 1. x is equal to 1, minus 1. அதுலயும் பர்టిక్యులரா என்ன சொல்லிட்டாங்க? The set of all positive roots. அப்ப அங்க ஒரு simplification பண்றாங்களா? Set of all positive roots சொல்லும்போது நீ minus 1 கொடுக்க கூடாது. அப்ப b equal to the set containing the element 1. ஒரே ஒரு 1ன்ற ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இந்த b ல இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x belongs to n such that 4x plus 9 less than 52 கொடுத்துட்டாங்க. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் செட்டா. இத சால்வ் பண்ணி x க்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும் அத தான் நீ அந்த செட்ல டிஃபைன் பண்ணனும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? ஒரு கேபிட்டல் லெட்டர் வச்சு டினோட் பண்ணனும். let c is equal to x belongs to n such that 4x plus 9 less than 52. ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி தான்மா. ஆனா இங்க ஈக்குவல் டு சிம்பலுக்கு அடுத்து இன்இக்வாலிட்டி இருக்கு. வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்ப 4x plus 9 less than 52 minus 9. 52 minus 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 43. அப்ப xc is equal to x belongs to n such that 4x is less than 52 minus n கிடைக்கும். 52 minus n பாக்கும்போது 43. அப்ப x belongs to n such that x is less than 43 divided by 4. எனக்கு x values தான் வேணும். here 4x. அப்ப டிவைட் பண்ணிரு. 43 divided by 4. 43 divided by 4 பாத்தீங்கன்னா 10.75 கிடைக்கும். நம்ம எதுல டீல் பண்ணிட்டு இருக்கோம்? x belongs to natural number set. அப்ப 10.75 ரவுண்ட் ஆஃப் பண்ணினா that values 11. அப்ப x is less than 11. 11 means 11 சேர்க்க கூடாது. மிச்ச எல்லா வேல்யூஸ்மே அது இது என்ன செட்? natural number set. அப்ப c is equal to the set containing the elements 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவாமா? c is equal to 1 to 10 இண்டிவிஜுவலாவே எழுது, டாட் வைக்காத. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவாமா? அடுத்து செகண்ட் சம் வா. ரைட் தி செட் -1, in set builder form. இவ்ளோ நேரம் set builder formல கொடுத்து roster formா மாத்த சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லணுமா? இந்த கொடுத்திருக்கிறத set builder formக்கு மாத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப -1, இங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோமா? x² - 1 = 0 சொல்லிட்டாலே x க்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கிடைச்சிச்சு? -1 + 1 கிடைச்சிச்சு. அப்ப இதையே ஆன்சரா எடுத்து எழுதிடலாம். அப்ப p ங்கற செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கா? -1 + 1. அத கேபிட்டல் லெட்டர் p ல டினோட் பண்ணியாச்சு. இத வேர்ட்ஸ்ல எழுதணும்னா x set of all x such that x is a root of x² - 1 = 0. x² - 1 = 0. இத சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் சம் முடிஞ்சாச்சு. தேர்ட் சம், state whether the following sets are finite or infinite. இதுல ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குமா. அதுல ஃபர்ஸ்ட் சம் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு செட் கொடுத்துருவாங்க. அத finite செட்டா infinite செட்டா நீ தான் சொல்லணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? x belongs to n such that x is an even prime number. x எப்படி இருக்குமா? even prime number. நம்ம prime number சொல்லும்போதே நம்ம யோசிப்போம் 3 5 7. ஆனா என்ன நம்பர்? even prime number. அப்ப 2. அப்ப இந்த எல்ல செட்டுங்கிறதுக்குள்ள என்ன இருக்கா? 2ங்கற எலிமெண்ட் இருக்கா. எப்பவும் போல ஒரு கேபிட்டல் லெட்டர் a வச்சு டினோட் பண்ணிக்கோ. let a equal to கொடுத்திருக்கிறத அப்படியே எழுதிக்கோ. x belongs to n such that x is an even prime number. x is an even prime number. அப்ப அந்த செட் a க்குள்ள என்ன எலிமெண்ட் மட்டும் இருக்கு? 2. அப்ப set a equal to the set containing the element 2. அப்ப a ங்கிறது என்ன செட்டுமா? finite number of set. ஏனா இதுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுனா அத நம்ம என்ன சொல்றோம்? finite set. அப்ப a is a finite set. அடுத்து second subdivision, x belongs to n such that x is an odd prime number. இங்க நம்ம பார்த்தது even prime number. இங்க எப்படி இருக்கணுமா? odd prime number எடுத்து எழுதணுமா? அப்ப அத ஒரு b ங்கற செட்டை வச்சு டினோட் பண்ணிக்கோ. b ங்கற ஒரு லெட்டர் வச்சு. அப்ப let b equal to given கொடுத்திருக்கிறத அப்படியே எழுதிக்கோ. x belongs to n such that x is an odd prime number. அப்ப b equal to 3 5 7 9 etc. போயிட்டே இருக்குமா. நம்பர்ஸ்ங்கும்போது endless போயிட்டே இருக்கும்.
அதுவும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் வேற. அப்ப நம்ம சொல்லவே முடியாது. therefore b is an infinite set. b is an infinite set. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செட்ஸ் பார்த்துருக்கோம். செட்ஸ் வச்சு செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்துருக்கோம். இதில் பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் 1.1ல சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷனும் அடுத்த செகண்ட் சம் நம்ம டீல் பண்ணிட்டோம். ஃபோர்த் சப்டிவிஷன் கிட்டத்தட்ட இதே சம் மாதிரியே தாமா, அதை முடிச்சுது. அடுத்து தேர்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், 3 சப்டிவிஷன், அதாவது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அதை மட்டும் நீ செக் பண்ற மாதிரி இருக்குமா, அதை நீ சால்வ் பண்ணிக்கோ. அடுத்தது ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 கண்டிஷன்ஸ் இருக்குமா, அதுக்கு ABC 3 செட் நீயா சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணி ஒரு 5 கண்டிஷன் இருக்கு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட், டி மார்கன் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சு போத் ஆர் ஈக்குவல் சொல்லி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் பெட்டர் நீ என்ன மாதிரி எடுத்துக்கோனா ஃபோர்த் சம்க்கு ஃபுல்லா A equal to the set containing 1 2 3, அதே இது B containing B be the set containing 4 5 6 7 and the C be the set containing 3 4 5 9. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுத்து நீ சால்வ் பண்ணினா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி சால்வ் பண்ணி முடி. இதுக்கு ஒரு ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.